இப்போ ஒரு பையன் இருக்கான், எடுத்தோடனே அவனுக்கு 20 மார்க் போட்டுருது. 15 மார்க் வாங்கினா 15 மார்க் அவன் இயற்கையாக வாங்கியிருந்தா 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடலாம். அவங்க எவ்வளவு தேர்த்தி பார்த்தாலும் 15 வாங்காட்டின்னா அந்த 20-25க்குள்ளேயே போயிடும். இதான உண்மை. எடுத்தோன்னே 20 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு கொடுத்துருக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் 20,000 ஓட்டு விசிலுக்கு போட்டுருது. அது 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு உதயசூரியன் ஓட்டு, ரெட்டலை ஓட்டு விசிலுக்கு கொடுக்குற மாதிரி, அல்லது 5 ஓட்டுக்கு கொடுக்குற மாதிரி. அப்படி விழுந்ததுல தான் பாபு என்ன ஆளு குளத்தூர் தொகுதியில். அந்த மக்களுக்கு தெரியாத பாபுவை பற்றி. பாபு ஸ்டாலின் எதிர்த்து அவ்வளோ ஓட்டு வாங்கக்கூடிய ஆளா? ஒரு 20,000 ஓட்டு கூட ஸ்டாலின் வாங்கினது 98 சில்லற. இவருக்கு ஒரு 20,000 ஓட்டு கூட போட்டாச்சுன்னா வந்துருக்குள்ள 70,000 ஓட்டு வாங்கியிருந்தா கூட வந்துடுறாருல்ல. அந்த 20,000 ஓட்டும் போட்டும் வர முடியாத இடங்கள்ல தான் 60% ஓட்டு வாங்கியாச்சுன்னா வெற்றி. இப்ப ஐ பெரியசாமி ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தல் தோக்குறாரு. மற்ற எல்லா தேர்தலையும் அவர் 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு இந்த வரைக்கும் வெற்றி. தமிழ்நாட்டிலே அதிகமாக வெற்றி பெறாரு. ஆனா ராஜீவ்காந்தி அலையில அவர் தப்பிக்க முடியல, பேராசிரியர் தப்பிக்க முடியல. அதான் அலை. விஜய் அலைன்னு இருந்தா யாருமே தப்பிக்க முடியாது. ஐ பெரியசாமி தொகுதியிலையும் அவருக்கு ஓட்டு கம்மியாக தான் ஜெயிச்சிருக்காரு. காரணம் விஜய்க்கு இந்த செட் பண்ணதை மீறி அவர் 60% ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. திருச்சியில் தங்கம் தண்டன்ஸ் வெற்றி பெற்றிருக்காருன்னா இதை மீறி வெற்றி பெற்றிருக்காரு. KKSR வெற்றி பெற்றிருக்காருன்னா இதை மீறி வெற்றி பெற்றிருக்காரு. இந்த 20,000 ஓட்டை மீறி இவங்க அந்த 20,000 காலி பண்ணி வெற்றி பெறணும். அந்த செட்டப்ல தோத்தவங்க தான் பல பேர்.